ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு வெறும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மட்டும் இல்லை, பட் உண்மையால நடந்த ஒரு கதை. யாரெல்லாம் இங்கே வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன் கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன், என்ன நீ கை தூக்குன்னு எனக்கு தெரியாது. guys, it's Zarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் இங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன், கண்டிப்பா ஸ்டீவ்க்கு வந்து சீசன் 5 லாஸ்ட் எபிசோட்ல எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்கீங்களா? சீசன் 1 to சீசன் 5 கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு தெரியுமா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்துட்டு வெறும் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மட்டும் இல்லை, பட் உண்மையால நடந்த ஒரு கதை. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சில்ட்ரன், சீக்ரெட் லேப்ஸ், ஈவன் 11 were inspired by real life government programs that actually happened. என்னன்னு தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. நம்ம இன்னைக்கு ஹாக்கின்ஸ்ல என்ன நடந்ததுன்னு பார்க்க போறது இல்லை, ஆனா ஹிஸ்டரியிலேயே ஒரு டார்க்கர்ஸான திங் நடந்திருக்கு. அதாவது டார்க்கர்ஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த கதை சொல்றதுக்கு நான் உண்மையால ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் வந்து சீசன் 1 to சீசன் 5 பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ லைக் இது உண்மையால நடந்ததுக்குன்னு தெரிய வந்தப்ப லைக் நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா த ரியல் லைஃப் ஸ்ட்ரேஞ்சர் திங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். 1953 கோல்டு வார் நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல CIA, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் பேர் தான் ப்ராஜெக்ட் MK Ultra. இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னா, அண்ட் அதுல ஒரு கொஸ்டினோட தான் இந்த ப்ராஜெக்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. வாட் இஃப் அவர் எனிமீஸ் கேன் கண்ட்ரோல் த ஹியூமன் மைண்ட். அந்த டைம்ல வந்துட்டு நிறைய போர்கள் நடந்துட்டு இருந்துச்சு, வேர்ல்டு வார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்க்கு வந்துட்டு அடுத்த எதிரி நாட்டை வந்துட்டு சண்டை போடணும்னா, அதாவது வார் பண்ணணும்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஆயுதம். ஸோ லைக் அந்த நாட்டுக்கிட்டேயும் ஆயுதம் இருக்கும், இந்த நாட்டுக்கிட்டேயும் ஆயுதம் இருக்கும். பட் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கும், லைக் அவங்கள டிஃபீட் பண்ணணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அவங்களோட கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, அவங்க இந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்காக ஒரு கேள்வி வச்சாங்கன்னு சொன்னால. ஸோ அவங்களோட அந்த கேள்வி என்னதுன்னா, எதிரி நாட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த எதிரி நாட்டுல வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆயுதம் வந்துட்டு மனுஷங்களோட மைண்ட் ரீட் பண்ற ஒரு ஆயுதமாக இருந்துச்சுன்னா எப்படி? ஸோ இந்த கேள்வி வச்சுதான் இந்த ப்ராஜெக்டே அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது வந்துட்டு கண்டிப்பா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன். A நாடு B நாடு, ஓகே, Aக்கும் Bக்கும் வந்துட்டு வார் நடக்குது. அந்த டைம்ல அவங்க கிட்ட வந்துட்டு வரும் அந்த லைக் ஆயுதம்னா அந்த கன்ஸ் அது மட்டும் தான் இருக்கு, பாம் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் தான் இருக்கு. பட் அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் இந்த A நாடு கிட்ட வந்துட்டு அவங்களால வந்துட்டு B நாட்டுல இருக்கிற ஹியூமன் மைண்ட் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் B நாட்டுக்கு. இன்கேஸ் இந்த A நாட்டுல இருக்கிறவங்கட்டு B நாட்டுல இருக்கிறவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட எல்லா பிளான்ஸும் தெரிய வந்துடும். ஸோ அவங்களோட ரகசியமா இந்த ராணுவ ரகசியம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியா போயிடும்ல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ரஃப்லியா தான் சொல்லியிருக்கேன், ஸோ தட் உங்களுக்கு புரியும் எதனால இந்த மாதிரி உருவாக்கி இருக்காங்க. ஸோ CIA இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு பின்னாடி இருந்த முக்கியமான 2 பேர் வந்துட்டு CIA டைரக்டர் எலன் டலஸ், சீஃப் சயின்டிஸ்ட், அண்ட் இந்த ப்ராஜெக்டே மாஸ்டர் மைண்ட்னு சொல்லனா டாக்டர் சிட்னி. இந்த ப்ராஜெக்டோட மாஸ்டர் மைண்ட் நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் சிட்னி. இவங்களோட எண்ணம் என்னதுன்னா, ஒரு ஹியூமனோட மைண்டை வந்துட்டு ஈஸியா அழிக்கவும் முடியும் அண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணவும் முடியும். அதாவது டோட்டலா அவங்க மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பி புதுசா உருவாக்கவும் முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன மெத்தட்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா, மனிதர்கள் மேலே வந்துட்டு LSD இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எலக்ட்ரோஷாக் தெரப்பி கொடுத்தாங்க, ஹிப்னாசிஸ் பண்ணாங்க, அண்ட் சைக்கலாஜிக்கலி டார்ச்சர் பண்ணாங்க. ப்ராஜெக்டோட விக்டிம் வந்துட்டு யாரெல்லாம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிரிசனர்ஸ், மென்டல் பேஷண்ட்ஸ், சோல்ஜர்ஸ், சிவிலியன்ஸ், அண்ட் மோஸ்ட்லி
சில்ட்ரன். யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராஜெக்டோ சரி இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ஒரு ஹியூமன் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹியூமனோட பெர்மிஷன் வேணும். யார் இருந்தாலும் சரி அவங்களோட பெர்மிஷன் வேணும். அவங்களோட அப்ரூவலோ இல்லை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது வந்துட்டு டோட்டலி கான்சிடர் as illegal. ஒரு கேட்டகரி குரூப் பீப்புளை சூஸ் பண்ணாங்கன்னா இவங்க கிட்ட என்ன சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மையாக அவங்க வந்துட்டு மைண்ட் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஹாக்கின்ஸில் பண்ண மாதிரி. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்த மாதிரி 11 கேரக்டர் வந்து ஒரு சைல்டு தான். பட் ரியாலிட்டியில் அந்த கேரக்டர் மாதிரி நிறைய விக்டிம்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுனா சில்ட்ரனோட பிரெயின் வந்துட்டு ஈவன் மோர் ஃப்ளெக்சிபிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில்ட்ரனுக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ராமாவை ஏற்படுத்தி கொடுத்தா, அதாவது அவங்களுக்கு ட்ராமா இருந்தால் கூடயும் அவங்களோட எபிலிட்டிஸ் வந்துட்டு வெளியே வரும். மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பயம்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அவங்க இன்னும் ஃபோக்கஸாக இருப்பாங்கன்னு நம்புகிறாங்க. சில்ட்ரன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, அதாவது செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒயிட் ரூம், அதாவது ஒரு வெள்ளை ரூம்ல வந்துட்டு அடைச்சிருவாங்க, லாக் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் அவங்கள வந்துட்டு ஒரு சில டாஸ்க்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க, அதாவது செய்ய சொல்லுவாங்க. அண்ட் அந்த டாஸ்க்லாம் வந்துட்டு ஒழுங்கா செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. ஜஸ்ட் லைக் திஸ் சீரீஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல 11 வந்துட்டு அந்த பவர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் ரியாலிட்டிலையும் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு நடந்துச்சு. அவங்க பவர் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ சரி, ஏதாச்சும் பண்ணும் போதும் சரி அவங்களோட நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகும். அண்ட் சில பேர் வந்துட்டு ரொம்ப வீக்காக ஆகியிருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இருக்கிற டாக்டர் பர்னர் கேரக்டர் வந்துட்டு வெறும் கற்பனை மட்டும் இல்லை, ஆனால் அது ஆக்சுவலாக இன்ஸ்பயர் பை சிட்னி அண்ட் மற்ற கோல்ட் வார் சைக்காலஜிஸ்ட். அவங்க எல்லாரும் ரிசல்ட்டுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹியூமனிட்டிக்கு இல்லை, அதாவது மனிதாபிமானத்துக்கு அவங்க வந்து எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்கிறாங்களே, இது ஆக்சுவலி வந்துட்டு டாப் சீக்ரெட்டான ப்ராஜெக்ட். யாருக்கும் தெரியாத ஒரு பிளேஸ்ல யாரெல்லாம் இன்வால்வா இருக்கா, இதுல வந்துட்டு எத்தனை விக்டிம்ஸ், அந்த விக்டிம்ஸோட டீட்டெயில்ஸ் இது எதுவுமே தெரியாம தான் செய்கிறாங்க. வந்துட்டு MK Ultra ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணாங்களான்னு கேட்டாக்கா இல்லை. பட் ப்ராஜெக்ட் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 1970s வந்துட்டு CIA வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்கேட்னு லான்ச் பண்ணி, இந்த ப்ராஜெக்டோட மோட்டிவ் என்னதுன்னா இந்த விக்டிம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பாயா மாத்துறது. அதாவது இங்க இருந்துகிட்டே அங்க என்ன நடக்குதுன்னு டிடெக்ட் பண்ணுறது, அதாவது டிஸ்டன்ஸ் டிடெக்ட், ரிமோட் வியூவிங்னு சொல்லலாம். இது ஆக்சுவலி என்னதுன்னா சைக்கிக் எபிலிட்டி வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான். யூஸ்வலாக இது எப்படி போகும்னா CIA இவங்க வந்துட்டு இந்த சைக்கிக் எபிலிட்டி இருக்கிற அந்த விக்டிமை சூஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு டார்கெட், அதாவது அந்த எதிரி கிட்டேருந்து எனிமீஸை வச்சுக்கோங்க, எனிமீஸ்லேருந்து ஒரு டார்கெட்டான பர்சனை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சைக்கிக் எபிலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க லைக் இங்கே தான் இருப்பாங்க. இங்கே இருந்துக்கிட்டு அவங்க மைண்ட் உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அவங்கள சுற்றி, அவங்க மைண்டில் என்ன இருக்குது இது எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கலெக்ட்னா வந்துட்டு லைக் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே US கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே மான்டாக் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல பண்ணியிருக்காங்க, அதாவது நியூயார்க்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இடத்த சுற்றி ஒரு மேசிவ் ரேடார் டவர் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக போக முடியாது. பேஸ்ல வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வச்சு மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் கிட்னாப் பண்ணுற சைல்ட்லாம் வந்துட்டு அங்கதான் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க, போர்ட்டல்ஸ் திறக்கிறாங்க, டைம் டிராவல் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு ஒரு டைமென்ஷன், அதாவது வேற ஒரு டைமென்ஷன் வந்துட்டு அங்க வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏரியா 51 மாதிரி ரொம்ப ரிஸ்ட்ரிக்டடான ஒரு இடம், லைக் அங்க போக முடியாது. ஏரியா 51 என்னன்னு தெரியலன்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னதுன்னா எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து எல்லாமே ஒரு ப்ரூஃபாக தான் வச்சிருப்பாங்க. ஐ மீன் லைக் ஒரு டாக்குமெண்ட் எப்படியாச்சும் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மிஸ்ஸிங், லைக் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம், அதாவது இந்த ப்ரூஃப்லாம் வந்துட்டு அழிச்சாங்க, லைக் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த உண்மைகள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சனால தான் அழிச்சிருக்காங்க. பட் ஏன் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு விக்டிம்ஸ்லாம் தெரியாமல் தான் செய்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு கிரைமாக கூட கன்சிடர் பண்ணலாம். இது வந்துட்டு பப்ளிக்ல இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சுன்னா கவர்மெண்ட் மேலேயும் சரி இல்லை மற்ற ஆஃபீஷியல்ஸ் மேலேயும் சரி நம்பிக்கை குறைஞ்சிடும்.
இன்கேஸ் உண்மையால இந்த ப்ராஜெக்ட்லாம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்னே தெரிய வருது. இப்போ மற்ற பீப்புள், இப்போ பொதுவாக இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஹியூமன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது, இல்லை வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வேற ஒரு சிக்னல் வருது, அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல் பண்ணலாம், இது எல்லாமே தெரிய வந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க கொண்டு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேயும் சரி, MK Ultra ப்ராஜெக்ட்லேயும் சரி, நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மான்ஸ்டர்ஸ்னால் வந்துட்டு வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து வரல, பட் லேப் கோட்ஸ் போட்டுட்டு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் பேரில் ஹியூமனை கொடுமைப்படுத்துகிற இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, சயின்டிஸ்ட்னு சொல்கிற வர இந்த மாதிரி இந்த புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு வந்துட்டு காயத்தை உருவாக்குறாங்களே, அவங்க தான் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம். சில கதவுகள், அதாவது ஒரு சில டோர்ஸ்லாம் வந்துட்டு திறக்காமலே இருந்தால் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் தவறுதலாக இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க. தவறுதலாக சொல்லியிருந்தா இல்லாட்டி ஏதாச்சும் தவறுதலாக இருந்துச்சுன்னா, மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி. ஆக்சுவலி நான் வந்து தேடிட்டு ஒன்று விஷயம் தேடிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். அப்புறம் பாய்.